ஹலோ ஹலோ சிக்னல் சரியா கிடைக்கல. ஒரு நிமிஷம் வெளியே வந்து பேசுறேன். ஹலோ சிக்னல் கிடைக்கல, வெளியில் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ சார். இதுக்கு இப்போ ஃபோன் பண்ண சண்முக பாண்டியன்? நேரம் காலம் தெரியாம வீட்டில் எல்லாருமே பக்கத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்றேன். சொல்லு, என்ன விஷயம்? அட, அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார். 1 லட்சம் 2 லட்சம்னு எவ்வளவு பணம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? நான் உங்களை கொலை பண்ண சொன்னா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? என் மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ முடியாம பண்ணிட்டா அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு அழாத குறையா பேசுனீங்க. பிரச்சனையை முடிச்சுட்டு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொன்னீங்க. பிரச்சனையை முடிச்சிட்டு பணம் வாங்கிக்கன்னு சொன்னது இடம் வாங்கின விஷயத்துக்காக மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பாக்குறீங்க? நான் புலம்புனது என் வீட்டு கஷ்டம் இல்ல சார். பிரச்சனையை முடிச்சு வைங்க, பணம் வாங்கிக்கங்கன்னு சொன்னீங்க. தேவராஜுக்கு நல்ல மனசு சார். நீங்க புலம்புனது அவர் மனசுலே இருந்திருக்கு. உங்க பையன் கௌதமோட அந்த பொண்ணு கீதாவை பார்த்திருக்காரு. உங்களுக்காக போட்டு தள்ளிட்டாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி பண்ண போறேன்னு சொன்னீங்களா? கேட்டீங்களா? நீங்க தான் மேடத்துக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார். சரி, வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்து தொலை. நாம எப்பயுமே மீட் பண்ணுவோமே, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் சார் நிக்கிறேன். சரி, வரேன். ஓகே சார். ஹலோ ராமு சார். கண்ணாடி முன்னாடி நின்னா போதுமே, அப்படியே டைம் போறதே தெரியாம உங்க அழகை நீங்களே ரசிப்பீங்களே. லேட் ஆகுது, கிளம்பி வாங்க. இந்த மாதிரி லேடிஸ் கூட கிளம்ப மாட்டாங்க, அவங்கள விட மோசமா இருக்கீங்களே. அப்போ லேடிஸ் கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க ரொம்ப நேரம் டயத்தை வேஸ்ட் பண்றாங்கிறத நீயே ஒத்துக்கிறியா சீதா? அப்போ அவங்களோட அதிக நேரம் செலவு பண்றேன்னா அப்போ அதான அர்த்தம்? இந்த டாப்பிக்கை வச்சு பட்டிமன்றம்லாம் நடத்த வேணாம். ஷாப்பிங் போகணும், போயிட்டு வந்து நிதானமா இதை பத்தி பேசலாமா? அப்படிங்கிறியா? அதுவும் சரிதான். சரி, வா போலாம். வாங்க. அம்மா, என்ன சமையல் கட்டலையும் காணோம்? ஒருவேளை துணி துவைக்கிறாங்களோ? அம்மா, அம்மா. வரேன். என்னடி? ஏமா, எப்ப நாங்க வெளியே கிளம்பினாலும் கிச்சன்ல தானே இருப்ப. இன்னைக்கு என்ன இடத்த மாத்திட்ட? இது ஒரு பிரச்சனையாடி. இப்போ உனக்கு என்ன வேணும்? நானும் ராமு சாரும் ஷாப்பிங் போறோமா. எனக்கு ராமு சாரு லேட்டஸ்ட் டிசைன்ல புடவை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. பாப்பாக்கு விஜிக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறோம். அப்படியா? ராமு சாரு இன்னைக்கு வேற நல்ல மூட்ல இருக்காரு. இல்லைன்னா இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும்? ஏப்ரல் மாசத்துல ஒரு மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டி, தம்பி ஆசையா வெளியில கூட்டிட்டு போகுது, இப்படி மட்டம் தட்டி பேசுறீங்க? அட விடுங்கக்கா, புருஷனை மட்டம் தட்டி பேசுறதுல பொண்டாட்டிங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்குது. லேடிஸோட குணமே அப்படிதானே? ஆமா தம்பி, அப்படித்தான் இருக்காளுங்க. அம்மா, அவர் லேடிஸ தப்பா பேசிட்டு இருக்காரு. நீயும் லேடிஸா இருந்துகிட்டு அவருக்கு ஆமா போட்டுட்டு இருக்க. சும்மா பேசிக்கிட்டே நிக்காம கிளம்புற வழிய பாரு. சரி சீதா, வா போலாம். போயிட்டு வரேன்க்கா. வா. வரேம்மா. வா சீதா. நம்பர் புதுசா இருக்கு. ஏதோ லேண்ட்லைன் நம்பர் மாதிரி தெரியுது. ஹலோ அண்ணே, நான் தானே சந்துரு பேசுறேன். என்ன சந்துரு, என்ன பிசிஓல இருந்து பேசுறியா? உன் போன் எங்க? அதெல்லாம் ஒரு வயிற்றுச்சல் கதைண்ணே. உங்ககிட்ட நேரில் வந்து சொல்றேண்ணே. அதை சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் திக்கு தெரியாத ஒரு காட்டில் இருக்கேண்ணே. ஆந்திரா சித்தூர்ல இருக்கேன்னு சொல்லுவ. அப்படியே ஆந்திரா காட்டுக்குள்ள எங்கேயும் போயிடாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. செல்போன் இல்லாதனால எந்த நம்பரும் இல்லைண்ணே. யார்கிட்டையும் பேச முடியலண்ணே. நம்பர் எல்லாம் ஃபோனில் தானே இருந்துச்சு. டைரியில் எதையும் எழுதியும் வைக்கலண்ணே. உங்கள் நம்பரையும் ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சிருந்தேன், அதுலேருந்து எடுத்து பேசுகிறேண்ணே. ஏய், டெக்னாலஜி வளர்ந்ததுலேருந்து மேன் பவரு, மெமரி பவரு ரெண்டுமே கோயந்தாவா ஆயிடுச்சுடா. நான்லாம் 20 வயசில் 2000 நம்பரை மனப்பாடமாக வச்சுருப்பேன். அண்ணே, சரி, இப்போ விஷயம் என்னன்னு சொல்லு. அண்ணே, விஜய் வீட்டில் இருக்காளண்ணே? அவன் இங்கே இல்லைடா. விஜயும் பாப்பாவும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வெளியில் போயிருக்காங்க. எப்படியும் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். விஜய் வீட்டுக்கு வர 2 மணி நேரம் ஆகுமா? அண்ணே, 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சரி, வச்சிட்றேன். நம்ம சந்திர தான் பேசினா, ஃபோன் இல்லாமல் தவிச்சு போயிட்டானா. ஏதோ முக்கியமான விஷயமா ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே வர்றேன்னு சொன்னான்.
தேங்க்ஸ் சார். இங்க பாரு சண்முக பாண்டியன், தயவு செஞ்சு தேவராஜ நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ்ல சரண்டராக சொல்லு. சார் சரண்டர்லாம் எதுக்கு சார்? தலை கீழே நின்னாலும் போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் இதை வச்சு உங்களை அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்பணும் பயப்படாதீங்க சார். நீ ஈஸியா சொல்லிட்டேயா? போலீஸ் என்ன சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவராஜ் வேற ஏதோ கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டினப்போ நான் இடத்து பஞ்சாயத்தை முடிக்க சொன்னதையும் பணம் கொடுத்ததையும் சொல்லிட்டாயா? எப்ப போலீஸ் என்ன தேடி வர போறாங்கன்னு பயந்துகிட்டு இருக்க. என்ன விடியா, பரவாயில்ல, நான் என்ன வேணா ஆயிட்டு போறேன். நீங்க பண்ண கொலைக்கு என் புள்ள எதுக்கியா ஜெயில போய் கஷ்டப்படணும்? தேவராஜ் கூலிக்கு கொலை பண்றவரு, அவர்கிட்ட போய் நியாயம் தர்மம்லாம் பேச முடியாது. அப்படியா? அப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏன் சார் இப்படி கோச்சிக்கிறீங்க? சீக்கிரமே ஒரு ஆளை செட் பண்ணி நான் தான் கொலைகாரன்னு சரண்டராக சொல்லுவோம். கௌதம வெளியே கொண்டு வந்துடுவோம். என்ன பணம் தான் கொஞ்சம் செலவாகும். கொஞ்சம் கொஞ்சம்னு லட்சக்கணக்கா பணத்தை வாங்கிட்டியா? நீ என்ன செய்வியோ தெரியாது. என் பையன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும் சொல்லிட்டேன். இனிமே இந்த ஆளுகிட்ட பணம் கறக்க முடியாது போல இருக்க. உஷாராயிட்டார, என்ன பெரிய உஷாராயிட்டாரு. இவரை மிரட்டின இத்தனை நாள்ல ஒரு நாளாவது தேவராஜை பார்த்து ஏன்டா இப்படி கொலை பண்ணன்னு கேட்டிருந்தா நான் எங்க கொலை பண்ணேன்னு திருன்னு முழிச்சிருப்பான். கொலையே பண்ணாம இவர்கிட்ட நான் பணம் வாங்குற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கான். இவர் தான் இப்படி பயந்து கிடக்குறார. எப்படி தேவராஜை கேட்பாரு? போலீஸு உண்மையான கொலையாளியை பிடிக்கிற வரைக்கும் நமக்கு பொழப்பு ஓடும். இவர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கறந்துருவோம். இந்த பணக்காரனோட பயம்தான் எனக்கு மூலதனம். இதோண்ணே உடனே வந்துட்டேண்ணே. விஜய்க்கு பயந்துட்டு பேசுனனால நம்ம தெருமுனையில் இருக்க பிசிஓல இருந்து பேசினேன். ஆமா, அத்தை எங்க இருக்காங்க? கிணத்தடியில துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அப்பா, ரொம்ப நல்லதா போச்சு. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே ஓடிடுறேன். என்ன விஷயம்டா சொல்லு. எல்லாம் அந்த பரதேசி இருக்காளே விஜய், அவளை பத்தி தானே பேசணும். டேய், ஏன்டா தாலி கட்டின பொண்டாட்டி உனக்கு பரதேசியா? உங்களுக்கு என்னண்ணே, நல்ல பொண்டாட்டி செம்ம ஃபிகரா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. டேய் டேய், சீதா உனக்கு அண்ணிடா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. டேய், விஜய்க்கு என்னடா குறைச்சல்? ஃப்ரெஷ்ஷா பறிச்ச தக்காளி பழம் மாதிரி தக்க தக்கன்னு இருக்காடா. ஏங்க, சந்துருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க மட்டும் இப்படி பேசலாமா? ஏ சீதா, குழந்தையால ஜாலியா பேசலாம் சீதா. அப்போ அண்ணினா பேசக்கூடாது அப்படிதானே? டேய், இப்ப இதான் உன் பிரச்சனையாடா? இத பத்தி பேசதான் அவசர அவசரமா வந்தியா? இல்லண்ணே, அன்னைக்கு விஜய் என் போனை தூக்கி வீசிட்டானே. திரும்ப போய் பார்த்தேன், எவனோ ஒருத்தன் என் போனை தூக்கிட்டு போயிட்டானே. அந்த டாக் மட்டும் என் கையில கிடையாது. இருடா இருடா இருடா, அவனை கண்ணா புண்ணான்னு திட்டாத. ஒரு நிமிஷம் இரு, இந்த வர்றேன். இந்தடா உன் போனு. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, இது ஏன் போன் ஆச்சு? உங்க கையில எப்படி கிடைச்சது? எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னில்ல, அந்த எவனோ ஒருத்தன் நான் தான். அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. எந்திரா, என்னடா? என்ன மன்னிச்சிருக்கண்ணே, உங்களை போய் டாக்லாம் திட்டிட்டேன். அதான் திட்டிட்டியடா. சந்துரு, நீ வந்த விஷயத்த முதல்ல சொல்ல. 2 நாளைக்கு முன்னாடிண்ணே விஜய் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தா. சரின்னு வந்தேன். வசந்தின்னு ஒரு பொண்ணு கூட உனக்கு தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு காய்ச்சல் மூச்சுன்னு கத்திட்டானே. ஓ, அப்படியா? ஆமாண்ணே. சரி, யாரா அந்த வசந்தி? 2 பேரும் பைக்ல ஊர் சுத்துறீங்களா? என்னண்ணே, நீங்களும் விஜய் மாதிரியே பேசுறீங்களே. நான் உன்னை கட்டிக்கிட்டே தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு வேற எனக்கு இதுல கேக்குதா? அண்ணே, நீங்களாவது என்ன நம்புறீங்களா? அண்ணன்கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க அண்ணே, நான் அப்படிப்பட்ட ஆளா அண்ணே? யாரா அந்த வசந்தி? நல்லா அழகா இருப்பாளா? ராமு சார், ஏன் ராமு சார் சந்துருவை டென்ஷன் பண்றீங்க? உண்மையா சொல்லிடலாமே. அண்ணே, என்ன நீ உண்மை? வசந்தி அவ கூட ஊர் சுத்தினது இதெல்லாம் ஒரு பொய். இவரு கட்டிவிட்ட ஒரு கதை. இவருதான் பொய் சொல்றதுல மன்னனாச்சே. நானும் நம்பிட்டேன், விஜயும் நம்பிட்டா.
அன்னைக்கு கோவில்ல விஜய் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு செல்ல தூக்கி போட்டுட்டு போனாலே, நீ போனதுக்கு அப்புறம் தான் இவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்பதான் இது ஒரு கதைன்னே எனக்கு தெரியும். என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க? விஜய் உங்க வீட்டுக்கு வராம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கால, அவ மனசை மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. டேய், வாழ்வே மாயம் படத்துல ஸ்ரீதேவிக்கு கோவம் வந்து விலகி போவட்டுன்னு ஸ்ரீபிரியாவை அழைச்சிட்டு வந்து கமலை ஆட்டம் போடுவாரு. புருஷன் என்ன ஆட்டம் போட்டாலும் பொறுத்துப்பா பொண்டாட்டி. ஆனா வேற ஒருத்தியோட மட்டும் ஆட்டம் போட்டா கோவம் வரும், பொறாம வரும், கொலவரியே வரும்டா. இப்போ இது ஓல்டு டெக்னிக்கு, ஆனா எப்பவுமே இதுதான் கோல்டு டெக்னிக்கு. டேய் சந்துரு, இப்போ உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லி உனக்கு டைமும் கொடுத்துருக்கால விஜய். ஆமாண்ணே, சூப்பர் ஐடியா பண்ணீங்கண்ணே. ஆனா இதை என்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணிருக்கலாமேண்ணே. டேய், சொல்லாம செஞ்சதுனால தான்டா இது சக்சஸ் ஆயிருக்கு. இந்த பொய்யை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சீதா, நீ விஜய் காதல விழுற மாதிரி அப்பப்போ வசந்தியை பத்தி பேசு. இல்ல இல்ல, நான்லாம் போய் பேச மாட்டேன். ஏய், நல்லதுக்கு போய் பேசலாம் சீதா, நீ பேசு. டேய் சந்திரு, விஜய் வந்துட போறாடா, நீ கிளம்பு. சரிண்ணே சரிண்ணே. எங்கங்க விஜய் பேரை சொன்னதும் ஆளு டக்குன்னு காணா போயிட்டான் பாரு. ராமு சார், நீங்க சாதாரணமான ஆள் இல்ல. குடும்பத்தை பிரிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டி விடுறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. ஷார்ப்பா உங்களை பத்தி ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன என்ன சொல்லு. நீங்க பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு நாரதர் ராமு சார். இதுதான் மாமி வீடு. மோகினி இந்த வீட்டுல தான் குடியிருக்கா. எனக்கும் ரோஷம் இருக்கு, மானம் இருக்கு, மரியாதை இருக்கு. இதுதான் கடைசி. இனிமே இன்னொரு தடவை உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், அப்படி சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் முகத்துல முழிக்க வேண்டிய காலம் வரும். அன்னைக்கு தெரியும் இந்த மாமியோட அருமை பெருமை எல்லாம். அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. அப்பா, ஏதோ யோசனையில இருக்கீங்க. கண்ணு வேற கலங்கிருக்கு. ஓ, உங்களுக்கு மாமிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே, அதை நினைச்சு கண் கலங்குறீங்களா? அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல கார்த்திக். அவங்க ஹஸ்பண்ட் பண்ண குழப்பம் அது. என் மேல எந்த தப்பும் இல்ல. மாமி என்ன தப்பா நினைக்கிறாங்க. அதை நேரம் வரும்போது சொல்றேன். சரிப்பா, உள்ள போலாமா? நான் மோகினிக்காக தான் என் வைராகியத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் கார்த்திக். இப்ப அந்த மாமி வந்ததும் என்னை எப்படி வேணாலும் பேசலாம், அசிங்கப்படுத்தலாம். நீ எதையுமே கண்டுக்காத. மோகினிய பார்த்து நலம் விசாரிக்கிறது தான் இப்ப நமக்கு முக்கியம். புரியுதா? சரிப்பா. இத பாருங்க மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க செஞ்ச தப்ப உணர்வீங்க. அப்ப என்னண்ட வந்து மாமி நான் தப்பு செஞ்சிட்டேன், நியாயம் உங்க பக்கம் தான் இருக்குன்னு சொல்வீங்க. அப்ப தெரியும் இந்த மாமியோட அருமை. இங்க பாருங்க மாமி, இந்த மீனாட்சி சுந்தரம் எப்பவுமே அடுத்தவங்களோட பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டவன் கிடையாது. நீங்க என்ன தப்பா நினைச்சு நான் தப்பு செஞ்சதா பேசுறீங்க. ஆனா உண்மையிலேயே தப்பு செஞ்சது கோபால் தான். அது அவர் உங்ககிட்ட மறைச்சிட்டாரு. அதை இப்போதைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் செஞ்ச தப்புக்கு நான் தான் காரணம்னு உங்ககிட்ட சொல்லுவார். அன்னைக்கு நீங்களே ஓடி வந்து என்ன மன்னிச்சிருங்க மீனாட்சி சுந்தரம்னு என் காலில் விழுவீங்க. அன்னைக்குதான் உங்களுக்கு என்னோட அருமை என்னன்னு தெரியும். பார்க்கலாம் மீனாட்சி சுந்தரம், யார் யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரமே அந்த நாள் வரும் மாமி. அன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்க போறது நான் இல்ல, நீங்க தான். அது அந்த நாள் வரும்போது பார்க்கலாம் மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம். இந்த உலகம் ரொம்ப சின்னது. அதனால நீ என்ன சந்திக்கிற காலம் சீக்கிரமே வரும், ஞாபகம் வச்சுக்க. மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் மாமியாத்துக்கு வந்திருக்கார். பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு.
நீங்க சவால்ல தான் தோத்துட்டு வந்து நிக்கிறேன். நான் வாழ்க்கையிலே தோத்துட்டு நிக்கிறேன். இத நான் எந்த பகவான் கிட்ட முறையிடுவேன்? நான் என் மருமக மோகினியை பார்க்க வந்திருக்கேன். நேக்கும் அவ மருமக தான். என் ஆத்துக்காரரோட தங்க பொண்ணு அவ. உங்களை விட நேக்காவ மேல அக்கறை அதிகம். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், யாரையும் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுக்கு நேக்கு தெரியாது. மாமி, நாங்க உள்ள வரலாமா இல்லையா? அப்பா இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா உள்ள வரக்கூடாதுன்னா என் தம்பி வைஃப் மோகினியை வெளியில அனுப்புங்க. என் மருமக மோகினியோட சொந்தக்காரால நேக்கு மதிக்க தெரியும். பழைய கதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. நேக்கு என் மோகினியோட எதிர்காலம் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்குங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. புரியுதா? புரியுது. சரி, வாங்கோ. வா கிஷோர். என்ன கிஷோர் அப்படி பாக்குற? இவர் மோகினியோட மாமனார், அவர் மோகினியோட கொழுந்தனார். மோகினிய பார்க்க வந்திருக்கா. அது சரிமா, நீங்க ஏதோ சத்தம் போட்டு பேசின மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போய் மோகினி கிட்ட அவளோட மாமனார கொழுந்தனார வந்திருக்கான்னு சொல்லி அழைச்சிட்டு வா போ. அம்மாவுக்கும் இந்த அங்கிளுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. சரி, அப்புறமா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? தோ கூட்டிட்டு வரமா. அழைச்சிட்டு வா. நீங்க ரெண்டு பேரும் ஏன் நிக்கிறேன்? உட்காருங்க. மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், ஐயராத்து காஃபி சாப்பிட்றீங்களா? ஐயராத்து காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள ஒரு ஐயராத்து காஃபி கிடைக்குமா? ஓ, அதுக்கு என்ன, பேஷா போட்டு தரேன். என்ன அப்படி பாக்குறே? ஐயராத்து காஃபி வேணுமா? சித்தருங்கோ, கொண்டு வரேன். மோகினி, உங்க மாமா வந்திருக்காரு, கூட கார்த்தி வந்திருக்காரு. என்ன, இங்கேயே வந்திருக்காங்க? ஆமா மோகினி. சரி, வா போலாம். மோகினி, மோகினி மாமா, உட்காருங்க. ஏன் கண் கலங்குறீங்க? பெரிய அடியாமா. ராமு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாமா. பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, லேசான ஃப்ராக்சர் தான். என்ன மோகினி இப்படி பண்ணிருக்க? ஒரு அக்யூஸ்ட தனியா போய் பிடிக்க முயற்சி பண்ணலாமா? எல்லாம் தலைவிதி. என்ன பண்றது? கலிகாலத்துல நல்லவா எல்லாருமே கஷ்டப்பட்டு தீரணும் தானே எழுதி வச்சிருக்கு. இந்தாங்க, காஃபி எடுத்துங்க. ஐயராத்து காஃபி. அத்தை இப்படி இருக்காங்க மாமா? கிருஷ்ணா உன்னை எப்படி திட்டினாலும் நீ அவ மேல பாசமா தான் இருக்க மோகினி. அத்தை எனக்கு அம்மா மாதிரி மாமா. இந்த காலத்துல நேர்மையா இப்படி யார் இருக்காங்க? பெண்கள் எல்லாருக்கும் அவங்க ரோல் மாடல். நான் தான் பிருந்தா பேச்சை கேட்டு தப்பு பண்ணி அவங்க கூட இருக்க முடியாம போயிட்டேன். அடுத்தவங்க பேச்சை கேட்டு முட்டாள்தனமா தவறு பண்றவங்களுக்கு இந்த மோகினி ஒரு உதாரணமா அமைஞ்சிட்டேன் மாமா. பழசெல்லாம் ஏமா பேசுற? நீ வீட்டை விட்டு வந்த பிறகு என்னென்னமோ நடந்துருச்சுமா. இந்த மாமி ஒண்ணு சொல்றேன் கேளுங்கோ. மோகினியை திரும்ப உங்க ஆத்துக்கு அழிச்சுட்டு போங்கோ. இருள் விலகிடும், வெளிச்சம் வந்துடும். கரெக்டா சொன்னீங்கம்மா. கிஷோர், மோகினி திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா எல்லாம் நல்லதாவே நடக்கும் நானும் நம்புறேன். கார்த்திக் சார், நான் கோயில்ல வச்சு கீதாவை திட்டினேன், சண்டை போட்டேன், உங்க ஒய்ஃபை கூட திட்டினேன். இது எல்லாமே மோகினி திரும்ப உங்க வீட்டுக்கு வரணும், கௌதமோட சேர்ந்து வாழணுன்ற எண்ணத்துல தான் அப்படி பேசினேன். ப்ளீஸ் சார், என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. இப்பவும் சொல்றேன், நான் பேசினதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் இவங்க என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. மோகினியை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போதை விட வேற சந்தோஷம் எதுவுமே இல்ல. மோகினி, அப்புறம் என்ன மோகினி, நான் உன்னை கிளப்பி விடுறேன்னு நினைக்காத. நீ புக்காத்துல இருக்கிறதா எல்லாருக்கும் சந்தோஷம்.